ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. நாரத பகவான் வரார். வைகுண்டத்துலேருந்து பூலோகத்து வந்துட்டு இங்கேருந்து போகிறார். பகவானே என்ன நாரதா, என்னப்பா அப்பப்போ வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னப்பா அப்படின்னு. சுவாமி, சிவபெருமானுக்கு 4 வேதங்கள் உண்டு. 63 நாயன்மாருங்க போயிட்டே இருக்காங்க. நாயன்மார் உண்டு உருப்பிட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்றுமே இல்லையே சுவாமி, என்ன செய்யுது சுவாமி? பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் நீங்களாம் அது மாதிரி கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாராயணமூர்த்தி ரொம்ப வல்லமை உடையவர். யோசனை பண்ணின்னு இருக்கேன். சரி, நம்ம வைகுண்டத்தில் வந்து நம்ம எல்லாரும் கைலாச லோகத்துக்கு போகிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. அந்த பக்கம் நம்ம சொர்க்க வாசலுக்கு இறந்தவங்க புண்ணியம் செஞ்சவங்களும் அமைச்சிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து அப்படி நம்ம அழைக்க முடியாது. இருந்தாலும் நீ சொல்றியே, இதுக்குடைய சுரூபத்தை நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு முதல்ல என்னுடைய நிழலாகப்பட்டது பூமிக்கு போய் உற்பத்தி ஆகும். அதை உற்பத்தி ஆகிறா பாருன்னு அப்படின்னு. ஆமாம் சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரி உற்பத்தி ஆகிருக்கு, உங்கள் நிழல் அமைச்சிருக்கீங்க. இவ தான் ஸ்ரீ ராமநாஜம் சொல்கிறான் பார்த்தீங்களா வைணவர்களே. ராமநாஜம் சொல்கிறப்பட்டவர் தான் பகவான் ஸ்ரீ வைகுண்டநாதன் நாராயணமூர்த்தியுடைய நிழல். அந்த நிழல் சுரூபம் தான் இந்த வைகுண்டத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து பெருமையுடைய பகவானுடைய பெருமையும் அவருடைய சிறப்புகளை சொல்ல இந்த திருவடிவம் எடுத்திருக்காரு. ஸ்ரீராமநாஜம் ஹரிஹரி விஷ்ணுவின் உருவமே ராமநாஜம் ஸ்ரீநாராயணின் உருவமே நாராயணனின் நிழல் உருவமே ஜெகமே ராமநாஜத்தை போற்றுமே. இந்த ஜெகமே ராமநாஜத்தை போற்றுமே. ஸ்ரீ ராமநாஜம் நாராயணனின் நிழல் வடிவம் சொரூபமே. இந்த ராமநாஜம் நாராயண பகவானுடைய நிழலாக தோன்றி இந்த மன்சரத்திலே வந்து பல பெருமைகளும் பல கவிகளும் பல சூத்திரங்களும் பல சமஸ்த கிறிஸ்தங்களும் பாடி இறைவனுடைய சிறப்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. அவருடைய திருவடிவம், இந்த வடிவம் என்ன அப்படின்றது ஒரு சுரூபத்தை தான் இந்த பிடிபி சேனலிலே ரொம்ப பெருமையாக இந்த ராமநாஜத்துடைய சிறப்பை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது யார் வருவான்னு பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.